கணவர் 18 வயசுல இருந்தே கைனி போடுவாரு. அது எங்க வாழ்க்கையில இவ்ளோ மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு எனக்கு தெரியவே இல்ல. அவருக்கு கேன்சர்ன்ற ஆபத்தான நோய் இருக்கு. எங்க வீட்ல சம்பாதிக்கிறவரு அவர் ஒருத்தர் மட்டும்தான். வருங்காலத்துல எங்களுக்கு என்ன நடக்கும்னு நினைச்சாலே எனக்கு சரியா தூங்க முடியல. கைனி எங்க வாழ்க்கையை அழிச்சிருச்சு. கைனி, குட்கா, சர்தா, பான் மசாலா குடும்பங்களை அழிக்கிறது. இன்றைய புகையிலையை விட்டு விடுங்கள். உதவிக்கு 18001123 அறை அழைக்கவும், கால் கொடுக்கவும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய். சார், அங்க போங்கம்மா. சார், என்னம்மா என் பொண்ணை நேத்துல இருந்து காணோம் சார். கடைசி எப்போ பார்த்தீங்க? நேத்து சாயங்காலம் டியூஷனுக்கு போன அப்ப பார்த்ததுதான் சார். சார் சார் என்னையா கேஸ் இது? மிஸ்ஸிங் கேஸ் சார். தலைப்புச் செய்திகள்.
சென்னையில் குழந்தைகள் மற்றும் இளம்பெண்கள் அடுத்தடுத்து குறிவைத்து கடத்தப்படும் நிலையில் காரணம் கண்டறிய முடியாமல் போலீஸ் திணறல். சென்னையில் இலக்கியா என்ற பெண் தன்னுடைய மகளை காணவில்லை என்று மாவட்ட ஆட்சியர் அமுதன் அவர்களிடம் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். வாங்கக்கா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? ஃபைன். அண்ணே இருக்காரா? இருக்காங்க, உள்ள வாங்க. வா. வணக்கம் சார். வணக்கம், உட்காருங்க சார். வாங்கக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இவங்க என் பக்கத்து வீட்ல தான் குடியிருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம். இவங்க பொண்ண ஒரு வாரமா காணோம். போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், ஆனா ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. நீங்க தான் எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் சார். அக்கா, மனுவெல்லாம் வந்து வீட்டில் கொடுக்கூடாது, நீங்கள் ஆஃபீஸில் வந்து கொடுங்க. சரிங்க சார். அப்புறம் எந்த ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க? அசோக் நகர். சரி, அதை நான் என்னன்னு பார்த்து பேசிக்கிறேன். ஓகேவாக்கா? சரிங்க சார். என்னடா மாஸ்டர், உங்கள் அசிஸ்டன்ஸ் சரியில்லை. என்னடா பண்ணா? அவருக்கு டான்ஸே ஆட தெரியல, ஆனால் பொண்ணுங்க கிட்ட மட்டும் நல்லா சீனை போடுறாரு. அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் லிட்டில் பிட் சின்ன. ஓகே ஓகே சார். 3 4 5 6 7 8. எங்கடா அவன்? Wow. What a man. Come on, ready. हम तुम एक कमरे में बंद हो. மனோ, என்ன? என்னாச்சு? நான் ஒன்று சொல்லணும். வீட்டில் எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தானே, இன்னும் நிறைய ஸ்டெப் இருக்கு. லீவ் இட். அது இல்லை மனோ, ஐ எம் பிரெக்னென்ட். இப்போ வீட்டில் சொல்கிறது தான் சரியாக இருக்கும். அவசரப்படாத. 2-3 டேஸில் நான் சொல்கிறேன். அம்மா. அம்மா. என்ன? எனக்கு 200 rupees காசு கொடு. எதுக்கு? நான் ரீசார்ஜ் பண்ணணும். அங்க இருக்கிற டப்பால இருக்கு, எடுத்துக்கோ. அந்த டப்பாலையா? டாடா. 5 தடவைக்கு மேல கால் பண்ணிட்டேன், ஏன்டா போன் எடுக்கல நீ? ஏய், சீக்கிரம் பேசி அமுச்சுடுறா. யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. யார் என்ன சொல்லுவா? எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஏய், உனக்கு என்னடி இப்ப பிரச்சனை? இப்போ எதுக்கு நீ என் போன் எடுக்கல? லவ் பண்ற வரைக்கும் என் பின்னாடி தானே சுத்திட்டு இருந்த. இப்போ ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன கண்டுக்கவே மாட்ற. ஃபோன் அட்டன் பண்ணிட்டா மட்டும் என்ன ஆகிட போகுது? எப்போ பாரு எங்கேயாவது வெளியே போகலான்னா அம்மா திட்டுறாங்க, ஆயா திட்டுறாங்கன்ற. சும்மா இதே சொல்லிட்டு இருக்க. சரி சரி, அதெல்லாம் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறமா நெக்ஸ்ட் லெவல் போய்க்கலாம். முதல்ல நீ என் கால் எடு. கொஞ்சம் க்ளோஸாக பிடிச்சி பண்ணுமா? கொஞ்சம் டைட்டாக பிடிங்க. நானே பண்றேன் மாஸ்டர். கலை, இங்கே வா. கலை, உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லியாச்சு, லேடிஸை டச் பண்ணி தொந்தரவு கொடுக்காதன்னு. அவங்க டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. நீ ஏன் கேட்காம அப்படி பண்ணிட்டு இருக்க? ப்ரோ, அதெல்லாம் இங்கே இருக்குன்னு தெரிஞ்சுதான் ப்ரோ வராங்க. அப்படி கம்ஃபர்டபுள் இல்லைனா ஏன் இங்கே வராங்க? வேற எங்கேயாச்சும் போக வேண்டியது தானே? யூனிசெக்ஸே வராங்க, லேடிஸ் ஜிம் போக வேண்டியது தானே? உன் நல்லது தான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோ. அதெல்லாம் எனக்கு தெரியும், போயா.
A 23-year-old woman child was found dead in Highways, Chennai. A life-size banner stuck around her, prompting police to launch an immediate investigation. Police officials arrived at the spot and removed the banner before beginning a detailed inquiry. பாப்பு டாடி ரெடி ஆயிட்டியா? வெளியே போகும்போது கொஞ்சம் கவனமாக போம்மா. ஏன் டாடி? நம்ம ஊரு ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கம்மா. எதுக்கு டாடி அப்படி சொல்றீங்க? தப்பை பண்ணவனை விட்டுட்டு கடைக்காரனை மிரட்டி இருக்காரு. டாடி நீங்க சொல்றது எனக்கு புரியல. பேனர் விழுந்து ஒரு பொண்ணு செத்துடுச்சு. ஆமா டாடி, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பேனர் வச்சவனை என்ன பண்ணாங்களோ தெரியாது. ஆனால் பேனர் அடித்த கடையை சீல் போட்டுட்டாங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, 1000 பேனரில் ஒரு பேனர் விழுந்துடும், நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்கிறாரு. இது அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு நடந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். ஆமாம், ஆறுதல் சொல்ல தேவையில்ல, அதுக்காக இப்படியா சொல்றது? அவரை சொல்லியும் தப்பில்லை. இந்த மக்கள் இருக்காங்களே. நம்ம ஊர் இப்படிதான், விடுங்க டாடி. சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. பாய் டாடி. ஆ. சியர்ஸ். சூப்பர். வா இரு வர. வா. அழகா சூப்பரா இருக்கேனா? இங்கே பாரா. இந்த ஆப் கண்ணம் எப்படி இருக்கு? ஹாய், டிக்டாக்கா நாங்களும் ஜாயின் பண்ணிக்கலாமா? Who are you? ஏய் என்ன உங்க பிரச்சனை? என்ன ஒரு சின்ன வீடியோ தானே, நாங்கள் 2 பேரும் ஜாயின் பண்ணிக்கிறோமே. ஏய் கெட் லாஸ்ட். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. போங்கடா. இருக்க மாட்டீங்களா? போங்க. எங்களே வா. யார் நீங்க? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். ஓகே ஓகே ஓகே, கொஞ்சம் ஃபோனை கொடுங்க. சொல்லிட்டே இருக்கல. ஏய் என்ன பண்ற? சொல்றேன். உங்களுக்கு என்னதான் வேணும்? ஒரு சின்ன டிக்டாக் வீடியோ சேர்ந்து எடுத்துக்கலாம்னு சொல்றேன். போடா. செட் ஆகலையே. வாடா மச்சி போலாம். போ. லூசு பசங்க. வாட் இஸ் திஸ் பவி? சரியான கொழுப்பு எடுத்தவனுங்க. ஐயோ, என்னடா பண்ற? காலேஜ் ஸ்டூடெண்ட் சார். படிக்கிற வயசுல படிக்காம பொண்ணுங்களை கிண்டல் பண்ண வேண்டியது. உன் கூட வந்தவன் யாரா? என் ஃப்ரெண்டு சார். அவன் ஐடி கார்டு எடு. நீ என்ன பண்ற? நாளைக்கு உங்க அப்பா அம்மா கூட்டு வந்து பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல ஐடி கார்டு. சரிங்க சார். போடா. அண்ணா எதுக்குண்ணா அதெல்லாம்? வாங்க போலாம். ஏய் நீ சும்மா இருடி. இவங்களெல்லாம் இப்படிதான் பண்ணணும். நீங்க பண்ணது கரெக்ட்னா. போலாம் வாங்க. ஹே, உங்க அண்ணன் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு தான் என் அண்ணன் கூட நான் எங்கேயும் வர மாட்டேன். எங்கடா இருக்க நீ? நான் 2 நாளா உனக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன். என்னடா இப்படி பண்ற? உன்னை நம்பி தானே இருந்தேன். எனக்கு பயமா இருக்குடா. எங்க அப்பா அம்மா எனக்கு வீட்ல ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க. நான் வேணும்னா உங்க மாஸ்டர்ட்ட வந்து பேசட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத. எல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். நாளைக்கு நீ ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வா, மேரேஜ் பண்ணிக்கலாம். நீ பண்ண வேண்டியது ஒரே வேலை தான். நாளைக்கு மார்னிங் நான் அனுப்புகிற லொக்கேஷனில் வந்து நில்லு. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உன்னை கூப்பிட்டுப்பாங்க. நத்திங் டு வரி. உன்னை நம்பி முழுசா நான் என்னையே உனக்கு கொடுத்துட்டேன்டா. கஷ்டப்படுத்தாத மனோ. ஏய், ஐ வில் கம் அலாங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். நீ கவலைப்படாம இரு, நான் இருக்கேன். பை. சுபா, ஏய் என்னாச்சு? ஒன்றும் இல்லை. அந்த ரீசார்ஜ் கடை பையனை பற்றி யோசிச்சுட்டு இருக்கியா? ஏய் அப்படிலாம் இல்லை. சரி ஓகே, நெக்ஸ்ட் சண்டே உன் பர்த்டே வருதுல்ல, அதை என் வீட்டில் செலிப்ரேட் பண்ணலாமா? பண்ணலாம், ஆனால் அம்மா விட மாட்டாங்களே. நான் பேசுகிறேன் உங்கள் அம்மா கிட்ட. சரி வந்து பேசு. காயத்ரி எங்க? அங்கே ஜூஸ் கடை கிட்ட வெயிட் பண்ணுறா. அப்படியா? சரி நம்ம போகலாமா? வா. ஹாய். ஹாய் ஆண்டி. வாங்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அம்மா, இந்த சண்டே சுபாஷினியோட பர்த்டே. எங்கள் வீட்டில் செலிப்ரேட் பண்ணலான்னு பிளான் போட்டிருக்கோம். அதுக்கு எங்கள் அண்ணனும் ஓகே சொல்லிட்டாங்க. உங்கள் பெர்மிஷன் கேட்க தான் வந்தேன். அதெல்லாம் எதுக்குமா? வேண்டாம். ப்ளீஸ்மா அனுப்பி விடுங்கம்மா. வேண்டாம்மா. வேண்டாம்
ப்ளீஸ்மா. வேண்டாங்கறல. சரி சரி சீக்கிரமே அனுப்பி வச்சிருங்க. என்கிட்ட ஃபோன் கூட இல்ல. ஏண்டி ஒரு ஃபோன் வாங்கி கொடுக்க கூடாதா? நீ வேற அவங்களுக்கு ஏதாவது கால் பண்ணணும்னா நான் தான் உங்களுக்கு டயல் பண்ணி கொடுக்கணும். நீ வேற சும்மா. சரிம்மா, அப்ப நான் கீழே போறேன். தேங்க் யூ. ஜாலி என்ஜாய் பண்றோம். வாவ். சரி, நீங்களாம் படிச்சு முடிச்சு என்ன பண்ண போறீங்க? உங்க ஆசை தான் என்ன? காலேஜ் முடிச்ச உடனே நல்ல வேலைக்கு போகணும். வேலை கிடைச்சதும் லைஃபை என்ஜாய் பண்ணணும். உன்னை பத்தி தான் தெரியுமேம்மா. ஸ்டடீஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு நல்ல பையனா பார்த்து அமெரிக்கால செட்டில் ஆகணும். நீ? எனக்கு சின்ன வயசுல கேன்சர் இருந்துச்சு. அதை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சரி பண்ணாங்க. அப்போல இருந்து கேன்சர்ல யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு என்னால முடிஞ்ச உதவியை பண்ணணும்னு சின்ன வயசுல இருந்து நான் ஆசைப்படுறேன். ரொம்ப சந்தோஷமா. ஹலோ மேடம். எஸ். டான்ஸ் மாஸ்டர் அனுப்புனாரு. அண்ணா உங்களை கூட்டு வர சொன்னாரு. ஓ வாங்க போலாம். வாங்க மேடம். இருங்க. சுதாகர் உள்ளவா. நோ நோ, he is my friend only. Just come. Just come. Just come. ஏய், இவன் கையை போடுறா. நல்ல கையை போடுறா. நல்ல கையை போடுறா. அண்ணே. வாமா சுபா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கண்ணே, நீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். எங்கண்ணே விவேக் காலே காணோம்? அண்ணா. அவனுக்கு உடம்பு சரியில்லைம்மா. என்னாச்சு? தெரியல. காலையில் கடைக்கு வரலன்னு சொல்லி ஃபோன் போட்டேன். உடம்பு முடியலன்னு சொன்னான். நீ வேணா வீட்டில் போய் பார்த்து பேசு சுபாஷினி. சரி, நான் போய் பார்த்து பேசிக்கிறேன். பார்த்து போ. என்ன சார், நான் என் பொண்ணை காணன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா அலட்சியமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏமா, உன் பொண்ணை காணுன்றதுக்காக நான் சாப்பிடாம இருக்க முடியுமா? பொண்ணை வளர்க்கும் போது நல்லது கிட்ட சொல்லி வளர்க்கணும். அப்படி இல்லாமல் இப்படி தெரிய விட்டா இப்படி தான் அவன் கூடயாவது ஓடி போவா. போமா, போயிட்டு பொண்ணை காணுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போ. ஹே, சுபா 2 நாளா காலேஜுக்கே வரல. ஆமாண்டி. வா, அவ வீட்டுக்கு போலாம். அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்டுக்கிறேன். என்னம்மா? ஹலோ டாடி. காலேஜ் முடிஞ்சிடுச்சா? டாடி முடிஞ்சிருச்சு. டாடி. சொல்லுமா. டாடி, என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு வரேன். ஃப்ரெண்டு வீடா? எங்கம்மா இருக்கு? மயிலாப்பூர் கிட்ட. சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. அங்கே போன அப்புறம் ஃபோன் பண்ணு. நேரத்தில் வீட்டுக்கு வந்துடு. நீ இன்னும் குழந்தைத்தனமா இருக்க. நீ வெளியே போறேன்னு சொன்னாலே எனக்கு பயமா இருக்கு டாடி. ஏன்னா காலாப்படி. ஓகே டாடி, தேங்க்யூ, பாய். ஓகே. அம்மா. வாங்கம்மா, உள்ள வாங்க, உட்காருங்க. எப்படிமா இருக்கீங்க? அம்மா, சுபா எங்கம்மா? காலேஜுக்கும் வரல, ஃபோனும் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. மா, என்னாச்சு? ஏன் அழறீங்க? சுபாஷினிய 2 நாளா காணோம். மா, என்ன சொல்ல வரீங்க? ஆமாமா, 2 நாளா எங்க இருக்கானே தெரியல. நான் தேடாத இடம் இல்ல, கேட்காத ஆளும் இல்ல. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? கொடுத்திருக்கேம்மா. இது வரைக்கும் எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க. வேற எவனையாவது கூட்டிட்டு போயிருப்பான்னு அசிங்க அசிங்கமா பேசுறாங்க. என்ன பண்றதுனே தெரியல. அம்மா, ஒன்னும் கவலைப்படாதீங்க. உடனே நான் அத என் அண்ணன் கிட்ட சொல்றேன். எல்லா விஷயத்தையும் பார்த்து பாரு. தங்கச்சி சொல்றது உண்மையாமா? ஆமா சார், என் பொண்ணு சுபாஷினி 2 நாளா வீட்டுக்கே வரல. அழாதீங்கம்மா. அழாதீங்கம்மா. சுபாஷினி கடைசியா யார் கூட பேசினா, எங்க போனான்னு தெரியுமா? மொபைல் ஷாப்புக்கு போறேன்னா, அதுக்கப்புறம் அவ வீட்டுக்கே வரல சார். அண்ணா,
சுபா கொஞ்ச நாளா ரீசார்ஜ் கடையில வேலை செய்யற பையனோட பேசிட்டு இருந்தா. அவளுக்கு ஃபோன் வந்தா தனியா போயிடுவா. நல்லா சிரிச்சு ரொம்ப நேரம் பேசிட்டு இருப்பா. என் பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. பசங்க கூட பேசவே மாட்டா. நீங்க தப்பா நினைக்கலாம் ஒன்று சொல்லலாமா? ஆக்சுவலா ஒரு பொண்ணு பையனோட பேசினாலோ இல்ல அந்த பையன் பொண்ணோட பேசினாலோ தப்புன்னு நினைக்கிற முதல்ல மாத்தணும். நீங்க அதை தப்புன்னு சொல்றதுனால தான் உங்ககிட்ட அவங்க மறைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி மறைச்சு தான் எதுவுமே தெரியாம போயிடுது. தெளிவான சிந்தனை எடுக்க முடியாம ஒரு தப்பான முடிவு எடுக்கிறாங்க. இதே உங்க பொண்ணை உட்கார வச்சு அவங்க என்ன பேசுறாங்கன்னு பேசியிருந்தா இப்ப எங்க போயிருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கும், யார் கூட போயிருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கும். ஆமா, நீங்க எந்த ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? மந்தவெளி சார். சரி வாங்க போய் என்னாச்சுன்னு பார்க்கலாம். வாங்க சார். உட்காருங்க சார். உட்காரெல்லாம் இருக்கட்டும். இவங்க பொண்ணு 2 நாளாக காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்களே, என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? சார் அது வந்து நாங்களும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். பட்டு இன்னும் எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல சார். இன்ஸ்பெக்டர், ஒருத்தர் கண்ணை பார்த்தே அவங்க பொய் சொல்கிறாங்களா உண்மையாக சொல்கிறாங்களா எனக்கு தெரியும். உங்கள் கண்ணில் பொய் தெரியுது. உண்மையை சொல்லுங்கள், ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கீங்க? உண்மையை சொல்லணும்னா இதில் சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே ரொம்ப பெரிய இடம் சார். விஐபிகள் ஒரு பக்கம், அரசியல்வாதிகள் ஒரு பக்கம், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க சார். அவ்வளோ ஏன் நம்ம டிபார்ட்மெண்ட்லேயே நிறைய பேர் இருக்காங்க சார். கேஸ் எடுத்தப்போ ஏகப்பட்ட இடத்துல இருந்து எனக்கு மிரட்டல் வந்துச்சு சார். நான் புள்ளக்குட்டிக்காரன் சார். என்னால் எதுவும் பண்ண முடியாது சார். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் எப்போயும் மக்களுக்கு தான் பயப்படணும். ஏன்னா அவங்க வரி பணத்தில் தான் நம்ம சம்பளம் வாங்குறோம். இப்படி நீங்கள் அரசியல்வாதிக்கும் பணக்காரங்களும் கூஜா தூக்குனீங்கன்னா நாளைக்கு நம்ம குழந்தைங்க கூட நம்மளை மதிக்காது. உங்களால் முடிஞ்சா பண்ணுங்க, இல்லைனா எஸ்ஐ வச்சு மூவ் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் சார். சார் சார், போன வாரம் பொண்ணை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா சார்? அவங்க அம்மாவும் அப்பாவும் ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு வந்திருக்காங்க சார். பார்த்தீங்களே, உங்கள் அலட்சியம் எங்கே கூப்பிட்டு வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? வாங்க போய் பார்க்கலாம். சார், சமீப காலமா நிறைய பேர் காணாம போயிருக்காங்க. இது சம்பந்தமா யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அது ஏன் தெரிஞ்சுக்கலாமா? இந்த கேள்விக்கு நான் கண்டிப்பாக பதில் சொல்லி தான் ஆகணுமா? ஆமா சார், அதுக்காக தானே காலையில காத்திருக்கோம். தப்பு பண்ணவன் சாதாரண மனுஷனா இருந்தா அவனை அரெஸ்ட் பண்ணலாம், கோர்ட்ல ஏற்றி தண்டனை கூட வாங்கி தரலாம். இப்போ அதுவே பெரிய ஆளா? அப்போ அவன் சாதாரணமாக இல்லாமல் ஒரு பொலிட்டிஷியன் பேக்ரவுண்டாக இருந்தால் என்ன சார் பண்ணுவீங்க? அவன் நிழலை கூட தொட முடியாது. ஏன்னா நம்ம சிஸ்டம் அப்படி இருக்கு. சார், இப்படி எல்லாம் பேசாதீங்க சார். நீங்க கூட ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான். ஆமா, நாங்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான். நீங்கள் ஃபார்ம் பண்ணுற கவர்மெண்ட்டுக்கு சர்வெண்ட்டாக மட்டும்தான் இருக்க முடியும். ஓட்டு போடும்போது யார் காசு அதிகமாக கொடுக்குறான்னு பார்த்து ஓட்டு போடுறீங்க. உங்களுக்கு ஃபேவரானவங்க வரணும்னு காசை பார்த்து ஓட்டு போட்டிங்கன்னா அப்புறம் எப்படி சிஸ்டம் சரியாகும்? அப்ப இது எல்லாத்துக்கும் மக்கள் தான் காரணம்னு சொல்றீங்களா சார்? மக்கள் மேல மட்டும் இல்ல, பிரஸ் உங்க மேலயும் தான். இதுவரைக்கும் 15க்கும் மேற்பட்ட குழந்தைகளின் பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை காணவில்லை என்று புகார் மனு அளித்துள்ளனர். உடனடியாக நடவடிக்கை எடுப்பேன் என்று மாவட்ட ஆட்சியர் உறுதி அளித்துள்ளார். மாவட்ட ஆட்சியர் தலைமையில் சிறப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டு தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டு வருகிறது. இவங்களுக்கு எந்த மாதிரி தண்டனை கொடுக்கலான்னு நீங்க சொல்லுங்க. இந்த மாதிரி ஆளுங்களை நடு ரோட்ல வச்சு சுடணும் மேம். வாட் யூ திங்க் அபவுட் கவர்மெண்ட்ஸ் ஆக்ஷன்? The government should follow the Saudi rule, where they're shot on the spot, throw stones and hang to death. அவனா மயக்க தூக்கிட்டு வந்துடுறீங்க. காலங்காலமாக நடக்குது. அடக்கலம்மா. குற்றவாளிகளுக்கு அதிகமான அரசியல் பின்புலம் இருக்கு. இவங்களுக்கு சட்டப்பூர்வமா தண்டனை கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு நாட்டுல நடந்திருக்கிற கொடுமையை கேட்டாலே உடம்பெல்லாம் படப்படாங்குது. கொடுக்க போற தண்டனை எந்த ஆம்பளை பார்த்தாலும் பயப்படணும். அந்த மாதிரி இருக்கணும் இந்த தண்டனை. எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சட்டம் எல்லாருக்குமே பொது. கிடைக்க வேண்டிய தண்டனை கண்டிப்பா கிடைக்கணும். என்ன சார்? விவேக் யாருப்பா இங்கே? நான் தான் சார். இந்த பொண்ணை பார்த்துருக்கியா? தெரியும் சார், நம்ம கடைக்கு தான் ரீசார்ஜ் பண்ண வருவாங்க. கடைசியாக இந்த பொண்ணு எப்போ ரீசார்ஜ் பண்ண வந்தா? ஏதாவது பிரச்சனையா? இந்த பொண்ணு 5 நாள் முன்னாடி காணோம். இந்த பொண்ணு மாதிரி நிறைய பேர் வராங்க, எல்லாரும் ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியுமா சார்? நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்லியா? எப்போ லாஸ்ட்டாக ரீசார்ஜ் பண்ண வந்தா? ஒரு நிமிஷம் சார், செக் பண்ணி சொல்கிறேன். ஏய், அதில் ஃபோன் நம்பரை பார்த்து சொல்கிறான். செக் பண்ணதில் அந்த பொண்ணோட நம்பர் எதுவும் இல்லையா சார்? நம்பர் இருக்காடா? இல்லைண்ணா, எதுவும் இல்லைண்ணா. இந்த பொண்ணை பற்றின எந்த தகவல் தெரிஞ்சாலும் என்கிட்ட சொல்கிறீங்க. கண்டிப்பாக சார். அந்த பொண்ணை பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சா உங்கள்கிட்ட இமீடியட்டாக இன்ஃபார்ம் பண்ணுறேன் சார். அண்ணா, அந்த அம்மா எங்கம்மா? டெரஸ் மேல இருக்காங்க. சாப்பிட்டாங்களா? நான் நிறைய தடவை சொல்லிட்டேன் சாப்பிடுங்கன்னு, சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. நீங்க போய் பேசுங்க. சரிம்மா, நான் போய் பேசுகிறேன். நீ போய் சாப்பாடு ரெடி பண்ணுமா? சரிண்ணா.
வாங்க சார். அம்மா வாங்க சாப்பிடலாம். பரவாயில்ல சார், எனக்கு வேண்டாம். எனக்கு புரியுதுமா, என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கம்மா. இங்க பாருங்கம்மா, நீங்க சொன்னீங்க சுபாஷினிக்கு சின்ன வயசுலேருந்து அப்பா கிடையாது, கஷ்டப்பட்டு தான் வளர்த்தேன். நீங்க அதே மாதிரி எங்களுக்கும் அப்பா அம்மா கிடையாதுமா. ஸ்ருதிக்கு 10 வயசு இருக்கும்போதே எங்க அப்பா அம்மா ஆக்சிடென்ட்ல இருந்துட்டாங்க. நான் மட்டும்தான் இருக்கேன், ஆதரவா யாரும் இல்லை. அம்மா நான் ஒன்று சொல்றேன் உங்களுக்கு, என் தங்கச்சி காணாம போயிருந்தா நான் என்ன பண்ணியிருப்பணும், அதே எஃபர்ட் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். முதல்ல போய் சாப்பிடுங்க. சுபாஷினிய எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க வாங்க. அண்ணா சுபா பத்தி ஏதாவது தெரிஞ்சதா அண்ணா? போயிட்டு இருக்குமா. நீங்க சீக்கிரமா கண்டுபிடிங்க. சொல்லுங்க ராமனுஜம். சார் நீங்கள் சொன்ன இடங்களெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கோம் சார். அவன் பேரு வெங்கட். ஓகே சார், இப்போதான் ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. நாங்கள் அவனை தான் ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் சார். சரி, நீங்கள் என்கொயர் பண்ணுங்க, நான் திருப்பி கூப்பிடுறேன். எஸ் சார். அண்ணா காலேஜுக்கு ஒரு வாட்டி அவன் கூட வந்திருக்கான் அண்ணா. நான் அவனை பார்த்தா ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணுவேன். ராமனுஜம் சொல்லுங்கள் சார். நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த ஏரியாவுக்கு போயிடுங்க. ஓகே சார். போயிட்டு அந்த லொக்கேஷன் எனக்கு ஷேர் பண்ணுங்க. எஸ் சார். எந்த ஏரியா சொன்னீங்க? பெசன் நகர் சார். பெசன் நகர் பீச்சா? எஸ் சார். சரி, நாங்கள் அதுக்கு பக்கத்தில் வெயிட் பண்ணுறோம். ஓகே சார். போகலாமாம்மா? சரிண்ணா. இவனை தெரியுமா? பார்த்துருக்கேன் சார். வெள்ளிக்கிழமை சரக்கு அடிக்க எங்கள் கடைக்கு தான் வருவான். என்னடி அது? தெரியலையே. ஆறுமுகம் சொல்லுங்க. சார் வெள்ளிக்கிழமை தான் அவனை பார்த்துருக்காங்க. ஓகே, பிடிச்சிடலாமா? இப்போ போனால் அவனை கண்டுபிடிச்சிடலாம் சார். அப்படியா? நான் இப்போ உடனே வரேன். இங்கே தான். இந்த வீடு தானே? ஆமாம் சார். வெங்கட்டுங்கிறது யாரு? வெங்கட்டுன்னு இங்கே யாரும் இல்லை சார். என்ன உன் பேர்? சேத்தன்ராஜ். சேத்தனா? ஆமாம் சார். இவன் தானாம்மா? இல்லைண்ணா. ஏன் சார் கேட்குறீங்க? ஆமாம், உன் ஐடியில் நான் வெங்கட்டுங்கிற பேர் இருக்கு. நீ என்ன பண்ணுற? நான் ஃபோனே யூஸ் பண்ணல சார். நான் யூஸ் பண்ணுறது எங்கள் மாமாவோட செல்ஃபோன் தான். ஃபோட்டோ இருக்கா? இருக்குது சார். கொண்டு வா. இவன் இப்போ எங்கடா இருக்கான்? கடா வாட்டர் ஃபால்ஸ் போயிருக்கா சார். ஆறுமுகம், நீங்க என்ன பண்றீங்க? சொல்லுங்க சார். இமீடியட்டா கொஞ்சம் செக் பண்ணுங்க. ஓகே சார். அப்புறம் போலீஸ் டெஸ்ட்ல வேணாம். ஓகே சார். அப்படில போங்க. என்னன்னு பார்த்து எனக்கு லொகேஷன் ஷேர் பண்ணுங்க. நான் ஓகே வரேன். சார். போலாமா? பார்த்துக்கலாண்ணே. அண்ணே போலீஸ்ண்ணே, ஓடிடுங்கண்ணே. ஓர ஓர. ஏய் நில்லுங்கடா. நில்லடா. ஸ்டீபன், இதுக்கு மேலே எங்கேயும் தப்பிக்க முடியாது.
ஏன்டா வேலை செய்கிற? சாக போகிற நேரத்தில் உனக்கு நக்கல். இன்னும் கொஞ்ச நேரத்தில் யார் சாக போகிறான்னு தெரியும்டா. ஆறு. சொல்றா, சொல்லு சொல்லுல. நீங்க சாக போறீங்களா நான் சாக போறேன்னா பார்க்கலாம்டா. அவனை தூக்குங்க. எந்த எடு. ஹலோ. போனா கலெக்டர் கிட்ட கொடு. சார். ஹலோ. கலெக்டர், என்னை பத்தி உனக்கு தெரியாது, ஆனா உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவனை சுட்ட எனக்கு உன்னை சுடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இதோட இதை விட்டுடு. ஆறுமுகம், அந்த ரீசார்ஜ் கணக்கு போனீங்களே, அங்கே ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட கிடைக்கல உங்களுக்கு? நாங்கள் என்ன சார் செய்கிறது? எங்கள் மேல் அதிகாரிங்க என்ன சொல்கிறாங்களோ அதான் நாங்கள் செய்ய முடியும். அப்படியும் மீறி நாங்கள் காசு செலவு பண்ணி கேமரா வச்சாலும் அந்த ஏரியாவில் இருக்கிற லோக்கல் பசங்க கேமரா உடைச்சிட்டு போயிடுறாங்க. அதையும் மீறி இந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள் நடக்கும்போது தான் நாங்கள் மறுபடியும் அந்த ஏரியாவில் கேமராவே வாங்கி வைப்போம். சார் என்னாச்சு? ஸ்ருதி, நீ என்ன பண்ணுற? உன் மொபைலை போய் ரீசார்ஜ் கடையில் கொடுத்துட்டு வாமா. ஏன்னா? ஏன்னா அதில் நான் ஸ்பை ஆப்னு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அது மூலியமாக அவன் எங்கே பேசுகிறான், யார்கிட்ட பேசுகிறான், எங்கே இருக்கான்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். என்னண்ணா சொல்கிறீங்க? எதுக்காக ஏன் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணீங்க? இன்றைக்கி ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இப்படி எத்தனையோ அப்ளிகேஷன் வந்திருக்குமா. உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக தப்பான வழிக்கு போக முடியும். அப்படி நீங்கள் போகும்போது உங்களை சரியான வழியில் கொண்டு போக இந்த அப்ளிகேஷன் யூஸ் ஆகும். ஓகேண்ணா, பட் என்னோட ப்ரைவசி போகுதுல்ல. எதுமா ப்ரைவசி? பெத்த அப்பா அம்மா கிட்ட, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட, உங்களை உண்மையாக நேசிக்கிற சகோதரன் கிட்ட, இவங்ககிட்டயா ப்ரைவசி பார்ப்பீங்க? நீங்கள் ப்ரைவசின்னு நினச்சி மறைக்கும் போது தான் உங்களை ஒரு மோசமான சுச்சுவேஷனில் கொண்டு போகுது. என்னைக்கு நீ வீட்டில் இருக்கும்போதே பாஸ்போர்ட் போட்டு பின் நம்பர் போட்டியோ அப்போவே நான் உன்னை கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டேமா. என்ன இருந்தாலும் என்ன கேட்காம இப்படி பண்ணது என்ன சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. எதுமா சந்தேகம்? நம்ம கவர்மெண்ட் சிசிடிவி கேமரா தேர்டேங்கிற பேரில் எல்லாத்துலையும் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களே, அதுக்கு பேர் சந்தேகமா? அது அவங்க பேரில் சந்தேகப்படுறதுக்காக இல்லைம்மா. பப்ளிக் நம்மளை பார்க்குறாங்கன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அதே நேரத்தில் தவறு நடந்தால் ஈஸியாக கண்டுபிடிக்கவும் முடியும். உங்களை உண்மையாக நேசிக்கிறவனும் உங்கள் மேலே உண்மையாக பாசம் வச்சிருக்கணும் உங்களை கண்காணிக்கிறதுல தப்பில்லாமா. நீ என்ன பண்ணுற? நாளைக்கு நீயும் உன் ஃப்ரெண்டும் போய் ரீசார்ஜ் கடையில் மொபைலை கொடுத்து வந்துடுங்க. ஓகேண்ணா. இதை பார்த்துட்டு தான்மா சொல்ல முடியும் என்ன ஏதுன்ட்டு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் போயிட்டு ஈவினிங் வரீங்களா? இந்தாங்க சிம்மை ரிமூவ் பண்ணி கொடுங்க. சிம்மை ரிமூவ் பண்ணால் தொலைஞ்சிரும். சரி, நீங்கள் ஃபோனை அங்கே வச்சுட்டு போங்க, நான் ரெடி பண்ணி வைக்கிறேன். ஈவினிங் வந்து வாங்கிக்கிங்க. சரிங்களா? ஃபோனை அங்கே வச்சுட்டு போங்க. அண்ணா, மொபைலை கொடுத்தாச்சா? கொடுத்துட்டேண்ணா. கார்ல இருங்க. ஹலோ ராஜசேகர் சார், நீங்கள் மொபைல் ஷாப் போகலாம். போய் என்னன்னு பார்த்துட்டு இமீடியட்டாக எனக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். ஓகே சார். ஓகே அண்ணா, அந்த ஆப் எப்படி வேலை செய்யும்னா சொல்கிறேன். ஓகே. ஹலோ தம்பி, என்னப்பா வேலைலாம் முடிஞ்சா இல்லையா? எங்கேயா அந்த பையன்? ஒரு நிமிஷம், நான் அப்புறம் பேசுகிறேன். என்ன சார், உங்கள் விசாரணையை நீங்கள் எடுத்துகிற மாதிரி இல்லை. நாட்டில் எவ்வளோ தப்பு நடக்குது, அதெல்லாம் விட்டு என் கடை பையன் மேலே ஒரே குறியாக இருக்கீங்க. நாம் இப்போ யாரை ட்ராக் பண்ணணும்னு நினைக்கிறோமோ
அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போனோம்னா இந்த டீட்டெயில்ஸ் வரும். இதில் இந்த சரவுண்ட் ரெக்கார்டிங்கில் கிளிக் பண்ணோம்னா நம்ம எவ்வளோ டியூரேஷனுக்கு ரெக்கார்ட் பண்ணான்ற டீட்டெயில்ஸை கொடுக்கும். இப்போ நம்ம ட்ராக் பண்ண வேண்டியது ரீசார்ஜ் கடையில் கொடுத்துருக்க மொபைலை. ஸோ அவங்க எங்கேருந்து பேசுகிறாங்க, யார்கிட்ட பேசுகிறாங்கிற டீட்டெயில்ஸை கண்டுபிடிச்சிடலாம். ஏய் விவேக், எங்கே இருக்க? ரூம்லண்ணா. உன்னை தேடி போலீஸ் நம்ம கடைக்கு 2 முறை வந்துட்டாங்க. என்னென்ன சொல்கிறீங்க? இதுக்கப்புறம் நீ இங்கே இருந்தால் ரொம்ப டேஞ்சர். நீ என்ன பண்ணுற, உடனே ஊருக்கு புறப்படு. நான் எப்போ சொல்கிறேனோ அப்போ வந்தால் போதும், சரியா? ஓகேண்ணா. ஸ்ருதி, நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க? மொபைலில் போய் தனியாக பேசினா யாருக்கும் தெரியாது, அதான் சேஃப்டின்னு நினைக்கிறீங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. நீங்கள் பேசுகிற எல்லா கால்ஸுமே ஒரு காமன் சர்வரில் போய் ஸ்டோர் ஆகும். எங்களுக்கு எப்போ தேவைப்பட்டாலும், யார் மேலேயா சந்தேகம் வந்தாலும் அதை எப்போ வேணால் நாங்கள் எடுத்து பார்க்கலாம். இன்ஃபேக்ட் நீங்கள் பேசுகிற மெசேஜ், கால்ஸு, வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸ், ட்விட்டரில் மெசேஜ் பண்ணுறது, இது எல்லாமே ரெக்கார்ட் ஆகுமா? நீங்கள் உங்கள் மொபைலை டெலீட் பண்ணால் கூட எங்களால் பார்க்க முடியும். ஸோ அதனால் மொபைலில் பேசுகிறது எப்போவுமே சேஃப்டி கிடையாதுமா. பொண்ணுங்க மெசேஜில் 3 பொண்ணுங்க மெசேஜ் வச்சு நம்மளை ட்ரேஸ் பண்ணிட்டாங்க. நீ என்ன பண்ணுற, இப்போவே குணாக்கிட்ட சொல்லி அந்த ஃபோனில் இருக்கிற அந்த பொண்ணுங்களோட நம்பர்லாம் டெலீட் பண்ண சொல்லு, புரிஞ்சுதா? சரிங்கண்ணா. கேர்ஃபுல்லாக இருங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸ்ருதி, இப்போ மொபைலில் ரெக்கார்ட் பண்ணால் தான் உனக்கு பிரச்சனையா? இன்ஃபேக்ட் இந்த மொபைல் தொலைஞ்சாலோ இல்லை ஒரு புது மொபைல் வாங்கினாலோ இந்த மொபைல் அழிஞ்சு போனால் கூட எங்களால் அந்த இன்ஃபர்மேஷன் எடுக்கணும்னு நினச்சா யாரோட மொபைலை வேணால் எப்போ வேணால் எடுக்க முடியும். ஏன்னா எங்களுக்கு அந்த அத்தாரிட்டி இருக்குது. தப்பு பண்ணுறவங்க தான் பயப்படணும். நாம் கரெக்டாக இருந்தால் நம்மளை 1000 பேர் பார்த்தாலும் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. இன்ஃபேக்ட் இதை நாங்கள் லீகலாக பண்ணுறோமா, இங்கே நிறைய பேர் அன்அஃபிஷியலாக இல்லீகலாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசும்போதும் யார்கிட்டயே பேசும்போதும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க. சரிங்கண்ணா. என்ன ராஜசேகர், இப்போ என்கொயரி பண்ணீங்களா? என்கொயரி பண்ணதில் எந்த ரியாக்ஷனும் இல்லை சார். எந்த ரியாக்ஷனும் இல்லையா? இல்லை சார். அண்ணா, என்னம்மா? ஏதோ ரெக்கார்டட் ஆடியோ வந்திருக்கு, ப்ளே பண்ணுமா? ஏய் விவேக், எங்கே இருக்க? ரூம்லண்ணா. உன்னை தேடி போலீஸ் நம்ம கடைக்கு 2 முறை வந்துட்டாங்க. என்னென்ன சொல்கிறீங்க? இதுக்கப்புறம் நீ இங்கே இருந்தால் ரொம்ப டேஞ்சர். நீ என்ன பண்ணுற? ராஜசேகர், கேட்டிங்களே? எஸ் சார். ஒருத்தனை விடாதீங்க, அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டுவாங்க. ஓகே சார். ஏய் விவேக், எங்கே இருக்க? ரூம்லண்ணா. ஏய் விவேக், எங்கே இருக்க? ரூம்லண்ணா. உன்னை தேடி போலீஸ் நம்ம கடைக்கு 2 முறை வந்துட்டாங்க. என்னென்ன சொல்கிறீங்க? இதுக்கப்புறம் நீ இங்கே இருந்தால் ரொம்ப டேஞ்சர். நீ என்ன பண்ணுற, உடனே ஊருக்கு புறப்படு. நான் எப்போ சொல்கிறேனோ அப்போ வந்தால் போதும், சரியா? ஏய் விவேக், எங்கே இருக்க? ரூம்லண்ணா. உன்னை தேடி போலீஸ் நம்ம கடைக்கு 2 முறை வந்துட்டாங்க. என்னென்ன சொல்கிறீங்க? ஹலோ சார், ஃப்ரீயாக இருக்கீங்களா? பேசலாமா? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாம் சார், நம்ம கேஸ் விஷயமா தான். சொல்லுங்கள் சார். இது ஒரு பெரிய நெட்வொர்க் மாதிரி தெரியுது. ரியலி? ஆமாம் சார், இதில் நிறைய பேர் இன்வால்வ் இருக்காங்க, இன்க்ளூடிங் நம்ம டீம் உட்பட. அப்படியா? ஆர் யூ ஷூர்? ஆமாம் சார். அப்படின்னா இமீடியட்டாக ஆக்ஷன் எடுங்க சார். நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா நான் என் டீம் வச்சு மூவ் பண்ணிக்கலாமா? அன்அஃபிஷியலாவா? அன்அஃபிஷியலாக தான். ஓகே. வா வா வா. நான் மட்டும் இந்த வேலை பண்ணல சார். என்ன மாதிரி நிறைய பேர் இந்த டீமில் இருக்காங்க. பொண்ணுங்கள்லாம் எங்கே அதிகமாக வருவாங்களோ அங்கெல்லாம் எங்கள் ஆளுங்க இருப்பாங்க. பொண்ணுங்க அதிகமாக வர இடமா? ஆமாம் சார். புரியல. ரீசார்ஜ் கடை,
பியூட்டி பார்லர், ஜிம், டான்ஸ் ஸ்டூடியோ, டிரைவிங் ஸ்கூல், இப்படி பல இடங்களில் எங்கள் ஆளுங்க இருக்காங்க சார். திருப்பி என் கடைக்கு ரீசார்ஜ் பண்ண வந்தா அந்த பொண்ணை நம்பர் நான் சேவ் பண்ணி அவளுக்கு ஃப்ரீயாக ரீசார்ஜ் பண்ணிவிட்டு எப்படியோ என் வலையில் விழ வச்சுருவா. இதே தான் சார் மற்ற பசங்களும் எல்லா இடத்துலையும் செஞ்சுட்டு இருக்கானுங்க. அந்த பொண்ணுங்களெல்லாம் என்னடா பண்ணுறீங்க? ரொம்ப பலகீனமாக இருக்கிற பொண்ணுங்கள்லாம் நாங்கள் ரொம்ப ஈஸியாகவே கரெக்ட் பண்ணிவிடுவோம் சார். அப்படி மாற்ற பொண்ணுங்க நம்பர்லாம் வாங்கி என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி அவங்க அதை இஷ்டத்துக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், பப்ஜி அப்படி இருக்க சில ஆப் மூலயமா அவங்கள ஈஸியாக கரெக்ட் பண்ணிவிடுவோம் சார். நாங்கள் லவ் பண்ணுற மாதிரி இந்த பொண்ணுங்களை வர சொல்லி அவங்கள ரேப் பண்ணி பொண்ணுங்களோட அந்த அந்தரங்க வீடியோலாம் எடுத்து அவங்களே மிரட்டுவோம் சார். அப்படி பண்ணுறதுல உங்களுக்கு என்ன லாபம்? அந்த பொண்ணுங்களோட அந்தரங்க வீடியோலாம் வெளிநாட்டுக்கு அவங்க சென்ட் பண்ணி எல்லாத்தையுமே அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க சார். அது வரைக்கும் தான் எனக்கு தெரியும். அப்படி பண்ணுறது யார்? சத்தியமாக எனக்கு யாரும் தெரியாது சார். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்குது சார். பெரிய விஐபி, பொலிட்டீஷியன் பல பேர் இருக்காங்க சார். இன்க்ளூடிங் உங்கள் போலீஸில் கூட சில பேர் இருக்காங்க சார். பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் லெவலில் அதிக பேர் இருக்காங்க சார். அது மட்டும்தான் எனக்கு தெரியும். உங்களுக்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது யாரு? எனக்கு தெரியாது சார். தெரியாது? சத்தியமாக எனக்கு தெரியாது சார். ஜெயவேல்ன்ற மட்டும்தான் சார் எனக்கு தெரியும். எங்கள் குரூப்பில் ஒரு டான்ஸ் மாஸ்டர் இருக்கார் சார். அவரை மட்டும்தான் சார் நான் பார்த்துருக்கேன். இதை தவிர எனக்கு வேறு எதுவும் தெரியாது சார். ஏய் வாடா. சார் 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 என்னையா சார் பிடிக்கீங்க? என்ன சார் பண்ணா? என்னாச்சு? ஸ்டேஷனுக்கு வா, எதுவாக இருந்தாலும் அவன் வாயிலே உண்மையாக சொல்லுவான். வாடா. திம் தாக் திம் தாக் திம் தாக் திம். டே என்னடா ஆடுற? இளைய தளபதி விஜய் இருக்கார்ல, அவருக்கு முட்டி மூமெண்ட் நான் தானே சொல்லி கொடுத்தேன். ஆடுறா ஆனு ஆடுறா. ரெடி 1 2 3 ஸ்டார்ட். திம் தாக் திம் தாக் திம் தாக் திம் தாக் திம் தாக். முட்டி மூமெண்டா பண்ற? இனிமே உன் முட்டியில மூமெண்டே எல்லாம் ஆக்குற. வாடா. சார் 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 ஏன் சார்? நெஞ்சுக்குள்ள துடி இருக்கும் நம்ம சனம் வெறித்தனம் இன்னும் இப்ப லோக்கல்னா நம்ம நம்ம கொரியோகிராஃபர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு அப்பவே தெரியும். சுபாஷினியை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். சொல்லுங்க சார். அவங்கள அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல வச்சிருக்கோம் சார். வரேன். நீங்கள் எவ்வளோ அடித்தாலும், ஏன் எங்களை சாவு அடித்தாலும் எங்கள் வாயிலேருந்து ஒரு உண்மை கூட வாங்க முடியாது. ஏய் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அண்ணன் வந்துடுவார். அடிக்கு பயந்து யாரும் உண்மையை சொல்கிறாதீங்க. அண்ணன் வந்து பார்த்து பாரு. அவ்வளோ திமிராயிடுச்சா உனக்கு? அவ்வளோ திமிர உனக்கு? சொல்லு, உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லு. யார் யார் கூட்டு உண்மையை சொல்லுங்க, இல்லை இங்கேயே கொண்டுருவேன். சொல்றா, சொல்லுங்கடா, சொல்லு. உண்மை சொல்றீங்களா இல்லை அடி வாங்கியே சாக போறீங்களா? சொல்றா. இதுல டான்ஸ் மாஸ்டர் யாரு? சார் நீ என்னடா பண்ணுவ? சார் விஐபிகளுக்கும் அரசியல்வாதிக்கும், ஏன் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கும் பொண்ணுங்களை சப்ளை பண்ணது சார் எங்கள் வேலை. உங்களுக்குலாம் வேலை கொடுக்கறது யாரு? ஜெயவேல். யார் அந்த ஜெயவேல்? எங்கடா இருக்கான்?
ஏய், எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நான் வீட்டில் இருக்கும்போது ஃபோன் பண்ண கூடாதுன்னு. அண்ணா அர்ஜென்ட்ண்ணா, அதுக்காக தானே கால் பண்ணேன். சாரிண்ணா. ஒரு பொண்ணா கிட்னாப் பண்ணுனா எடுத்து போட்டு போன்றது தானே. என் பொண்ணு பார்த்தா என்ன நினைப்பா? வந்து எடுத்துட்டு போங்கடா. சரிங்கண்ணா. சுபாஷினி எப்படி உங்ககிட்ட? சார் கடைக்கு பொண்ணுங்க ரீசார்ஜ் பண்ண வருவாங்க சார். அவங்க எல்லா நம்பரையும் நோட் பண்ணி வச்சுப்போம் சார். அப்படி நோட் பண்ண நம்பர் தான் சார் சுபாஷினி. அப்புறம் தான் சார் தெரியும் தெய்வேலோட பொண்ணு காயத்ரியோட ஃப்ரெண்டு தான் அந்த சுபாஷினி. அந்த சுபாஷினி மேலே தெய்வேலுக்கு ஒரு கண்ணு சார். அடிக்கடி காயத்ரியை பார்க்க சுபாஷினி ஜெய்வேல் வீட்டுக்கு போவா. அங்கிள் காயத்ரி இல்லையா? நீ சுபாஷினி தானே? ஆமா அங்கிள். மேலே இருக்கம்மா. சரி அங்கிள், நான் போய் பார்க்குறேன். சுபாஷினி. அங்கிள். இப்போதான் கேள்விப்பட்டேம்மா அப்பா இல்லைன்னு. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. கவலைப்படாத, நான் இருக்கேன். அப்படி கடைசியா விவேக் கூட வலையில மாட்டினதா சார் சுபாஷினி. உள்ள கதவு திறந்து தான் இருக்கு. ஏய் சுபா, என்னடா ஆச்சு உனக்கு? இன்னைக்கு ஃபுல்லாக காலேஜில் ஃபங்க்ஷன் எனக்கு நியூஸ் வந்தது. வரமாட்டேன்னு நினச்சேன். ஏண்டா ஒரு ஃபோன் கூட பண்ணி சொல்ல மாட்டியா? உடம்பு சரியில்லையா? சும்மா எட்டப்போ. உன் மேலே எனக்கு லவ் இல்லைன்னு நினைக்கிறியா? அப்படிலாம் இல்லை, கிஸ் மட்டும் பண்ணிக்கிட்டுமா? சீ போடா, ஏண்டா இப்படி இருக்க? கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உனக்கு தானே. கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம். ஏய் சும்மா இருடா. ஏய் ப்ளீஸ் டி, ஒரு கிஸ் டி. சும்மா இருன்னு சொல்றேன்ல. ஏய் சொன்னா நீ கேட்க மாட்டியா? இப்படி எல்லாம் நீ பண்ணனா நான் போய்டுவேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரு கிஸ். போடா, நான் கிளம்புறேன். ஏய் சுபா, ஏய். என்னம்மா நீ எப்போ வந்த? அண்ணே பாருங்கண்ணே அவனை. நீங்க சொன்னீங்கன்னு தானே அவனை பார்க்க வந்தேன். இப்ப பார்த்தா அவன் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்றான்னா. அதெல்லாம் சும்மாம்மா, ஏதோ வெள்ளாடுத்தனமா பண்ணிட்டு இருக்கான். ஏன்டா அப்படி பண்ற? அண்ணா யாருண்ணா இவங்க டோரை லாக் பண்றாங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சும்மா. அண்ணா ஒண்ணு இல்லம்மா, அண்ணா வேண்டாண்ணா. அண்ணா வீடியோல எடுக்க வேண்டாம்னு சொல்லுங்க. நான் வீட்டுக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும்ண்ணா. அண்ணா ப்ளீஸ் நான் வேண்டாண்ணா. அண்ணா சொல்லுங்கண்ணா. அண்ணா அம்மாக்கு தெரிஞ்சா தப்பாயிடும்ண்ணா. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, அண்ணா பயப்படாத. வீடியோ ஏனா எடுக்கறாங்க? எடுக்க வேண்டாம்னு சொல்லுடா டேய். நீ வந்து சொல்லு. பயப்படாத போ. ஏய் வாடி. அண்ணா நீங்க சொல்லுங்க, நான் வீடியோ எடுக்கிறத நிறுத்த சொல்லுங்கண்ணா. ஏய் ஏய் கேட்க மாட்டேன். வாடி வாடி. ஏய் விடுங்கடா. டேய் 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 உன்னை நம்பி தானே வந்தேன். சொல்லுடா டேய். டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? செத்துதாடா. ச்சே. அண்ணன் சொல்லிருக்கா அவ்வளவு போய் என்னையா பாத்துட்டு இருக்கீங்க? அடிங்க. சொல்லு. தம்பி, நீ பிடிச்சி வச்சிருக்கிற பசங்களெல்லாம் விட்டுடு. உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தில் தலையிடாத. மீறி தலையிட்டா உனக்கு தலையே இல்லாமல் பண்ணிடுவேன். யாரு? ஜெயவேல் பேசுறியா? அங்கேயே ஏறா, உன்னை தேடி ஆள் வந்துட்டு இருக்காங்க. தம்பி, நான் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். இந்த கேஸை போலீஸ் பார்த்துக்குவாங்க. நீ வெளியிடு. கிரிமினல் கிட்டலாம் பேச எனக்கு விருப்பம் இல்லை. இருந்தாலும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். நீயே வந்து சரணடைஞ்சா உனக்கு நல்லது. இல்லை நான் அதிகம் பேச விரும்பல. நேரில் பார்க்கும்போது சொல்கிறேன். சொன்னா புரிஞ்சுப்பேன்னு நினச்சேன். சரி, உனக்கு ஒரு தங்கச்சி இருக்காளே, அவளை மிஸ் ஆகாமல் பார்த்துக்கோ.
என்னடா ஃபோனில் வாய்க்கிழியே பேசுன? இவ தாண்டா என் தங்கச்சி, பார்த்துக்க. அறிவு கெட்டவனே, உன்னெல்லாம் விட்டு வச்சதே தப்பு. என்னடா பண்ண முடியும் உன்னால? ஒரு வேலை கொடுத்தா கரெக்டா பண்ண முடியாது. அப்ப தூக்க முடியல, இப்போ பண்றேன். பாப்பு பாப்பு, என்னடா பண்ணீங்க? ஏன் பண்ணுடா இது? கட்டா விடுடா பாப்பு பாப்பு. நான் பாட்டு சொல்லவே நாக்கு கூசுது. இவனுக்கு என்ன தொடும்போது இருந்த அருவருப்பை விட நீங்க என்ன தொடும்போது ரொம்ப அருவருப்பா இருக்குப்பா. உன்னை அப்பாட்டு சொல்லவே நாக்கு கூசுதுப்பா. உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கான்னு நினைச்சிருந்தா இப்படி தப்பு பண்ணிருக்க மாட்டீங்கப்பா. இவ்வளவு நாள் ஒரு நல்ல அப்பாவா நடிச்சீங்களேப்பா. ஐயோ அண்ணா, காயத்ரி எந்திரிமா. ஏண்டா பிஸ்னஸ் பிஸ்னஸ் பேசினியே, இப்போ உன்னால பிஸ்னஸா பார்க்க முடியுதா? இப்போ நீ அடற மாதிரி எல்லா பேரண்ட்ஸ்க்கும் அந்த வழி இருந்திருக்கும். உனக்கெல்லாம் பட்டாதான் புரியுமா? எப்போ உன் பொண்ணே உன்னை காரியத்து பிடிச்சோ, இனிமேல் இருந்தா என்ன இல்லைனா என்ன? வாமா போலாம். வணக்கம். பல நாட்களாக குழந்தைகள் மற்றும் இளம்பெண்கள் கடத்தப்பட்டு வரும் நிலையில் திருப்புமுனையாக லக்ஷ்மி என்ற இளம்பெண் மீட்கப்பட்டுள்ளார். Lakshmi was rescued by the team today. இந்த கடத்தலில் சம்பந்தப்பட்ட பலர் கையும் களவுமாக பிடிபட்டுள்ளனர். இதில் சிலர் தாக்குதல் காரணமாக உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவத்துக்கு காரணமான மாவட்ட ஆட்சியாளருக்கு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் உள்ளன. There are so many criminals living out like this. We are caught some of them, but there are so many outside. What are we going to do for this? What is the solution? கவலைப்படாதீங்கம்மா, நடந்தது நடந்து போச்சு. இனிமேல் இவங்க 2 பேரையும் உங்க பொண்ணுங்களா நினைச்சுக்கோங்க. சார் சார் என்ன சார், சுபாஷ்னை கிடத்தவங்களை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன சார் பண்ணலாம்? சார், அவங்கள சும்மா விட்டுறாதீங்க. என் பொண்ண மாதிரி வேற யாரையும் கொல்லக்கூடாது. ராஜசேகர், எப்படி சுபாஷினோட அம்மா அவங்க பொண்ணை காணோன்னு தெரிஞ்சாங்களோ அதே மாதிரி அந்த பையனோட அப்பா அம்மா போய் கம்ப்ளைண்ட் பண்ணும். சார், நீங்க என்ன சொல்ல வரீங்க? புரியல புரியல இப்படி என்ன கொஞ்சம் கொஞ்சமாக சாவடிக்கிறதுக்கு என்ன ஒரேடியாக கொண்டுருங்க சார். நீ சாக வேண்டிய ஆள் தான்டா. என்ன நினச்ச? உன்னை கோர்ட்டில் கொண்டு போய் தண்டனை வாங்கி கொடுப்பேன்னு நினச்சியா? அப்புறம் எப்படியாவது வெளியே வந்துட்டு திருப்பி மற்ற பொண்ணுங்களுக்கு இதே மாதிரி பண்ணுவேன் தானே? சாகணும்னு ஆசைப்பட்டல ஏண்டா சாகணும்னு சொன்ன, ஆனா உயிர் மேல எவ்வளவு ஆசை இருக்கு. உன்னெல்லாம் இப்படியே விடக்கூடாது. பாத்தியா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்? உனக்கு ஒன்று தெரியுமா, இங்க இருக்க எலிங்கெல்லாம் மனுஷ ரத்தம் சாப்பிட்டே வளர்ந்தது. உனக்கு நல்ல கம்பெனி இருக்கும். ஒவ்வொரு பொண்ணை தொடும் போதும் அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். அந்த வலியையும் வேதனையும் நீ வாழ போற கடைசி ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு புரியணும். புரிய வைப்பேன். போகாதீங்க சார். சார் ப்ளீஸ் போகாதீங்க சார், என்னை கொண்டுருங்க. போகாதீங்க சார். சார் சார் சார்
சார் சார் பெண்ணை மதிப்பது பண்பு, பாதுகாப்பது கடமை. பயமில்லா வாழ்க்கை ஒவ்வொரு பெண்ணின் உரிமை. பெண்களை மதிப்போம், பாதுகாப்போம். ஆக்சுவலி இப்போ நம்ம டைரக்டர் வரேன்னு சொல்லியிருக்காரு, பழைய படம் டைரக்டர். அவர் வந்துருவாரு. வாங்க விவேக். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உட்காருங்க. தேங்க்யூ சார். அப்புறம் என்ன விவேக் இந்த பக்கம்? சும்மா உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் சார். அப்படி சும்மாலாம் நீங்கள் வர மாட்டீங்களே. என்ன பரவாயில்ல, என்ன விஷயம் சொல்லுங்கள். சார், நம்ம சூட்டப்பை ஸ்பையாப்பை பற்றி சொல்லியிருந்தீங்கல்ல, ஆமாம், அது உண்மையாகவே இருக்கா சார்? இருக்கு விவேக். எனக்கு அது மேலே சுத்தமாக நம்பிக்கை இல்லை சார். எங்க ஒரு முழு படமே எடுத்துருக்கோம், எடுத்து முடிச்சக்க ஒரு நம்பிக்கை இல்லைன்றீங்க. டேரக்டர் நீங்களே நம்பிக்கை இல்லைன்னா அப்புறம் எப்படிங்க? இல்லை சார், எல்லாரும் கலாய்ச்சிட போகிறாங்க, அதான் சார். சரி, அப்போ நீங்கள் நம்பல இல்லை சார், மாதிரி ஆப் இருக்குன்னு? நம்பிக்கையே வரல சார். ஃபோனு கொடுங்க. ஏன் சார்? கொடுப்பா. ஏதோ ஐஃபோன் மாதிரி கொடுக்க தயங்குற. இல்லை, திடீர்னு கேட்டீங்களே அதான். சின்னு, யூ நோ வாட் டு டூ நோ? சரி, அப்புறம் இப்போ நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க? ஸ்கிரிப்டை முடிச்சுட்டு ப்ரொடியூசர் அப்ரோச் பண்ணிட்டு இருக்கேன் சார். யார் ஹீரோ? ஹிப்ஹாப் அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓ, டாம் க்ரூஸ்லாம் இல்லையா? இல்லை சார், கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு போயிட்டு பார்த்துக்கலாம். நீ பண்ணிடுவப்பா, நீ பண்ணி. தேங்க்யூ சார். சரி சரி சார், கொடுங்க. ஓகே, டன் டன் சார். சரி விவேக், நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் பேசிட்டு வாங்க. ஏன் சார்? பேசிட்டு வாங்க விவேக், சொல்கிறேன். சரிங்க சார். போங்க. ப்ரொடியூசரையே நான் நம்ப வைப்பேன்டா. ஆமாண்டா, அவர் ஒரு ஆப் ஒன்று போட்டு கொடுத்துருக்காரு, ஏதோ பெருசாக பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது என்ன கதைன்னு தான் பார்ப்போமே. ஆமாண்டா, நம்மளே ஒரு அப்பாட்டாக்குற நமக்கேவா, பார்ப்போம். என்ன விவேக், ஃபோன் பேசிட்டீங்களா? பேசிட்டேன் சார். சரி, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன பேசுனீங்க கேட்டுருவோமா? அது எப்படி சார் முடியும்? என்ன சார் சொல்கிறீங்க? ஆன் அண்ட் ஷோ டு ஹிம். ஹலோ, சொல்டா. இப்போ தானே ப்ரொடியூசர் பார்த்து பேசுனேன். ஏய், நான் யார்? என்கிட்டே வா. இந்த ப்ரொடியூசர் நம்மக்கிட்டே வா. ப்ரொடியூசரையே நான் நம்ப வைப்பேன்டா. ஆமாண்டா சார். என் வயசு எப்படி சார் இதில்? ஒரு ஆப் ஒன்று போட்டு பதறாத. சார், என் மொபைல் பேசுனது எப்படி ரெக்கார்ட் பண்ணீங்க? பாடுறா, பெரியாலியா சார்? இதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க சார், ப்ளீஸ் சார். ஏதோ தெரியாமல் பேசிட்டேன் சார் நான். சார் இந்த மாதிரி ஒரு ஆப் இருக்குன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல சார். என்னை மன்னிச்சிருங்க சார், தெரியாமல் பேசிட்டேன் சார். நீ தான் பெரிய ஆச்சப்பா. ஹலோ சார், ஆஃப் பண்ணுங்க சார். நீலாம் எவ்வளோ பெரிய ஆளுப்பா, இதுக்கு போய் பயப்படுற? சார், நான் பேசுறது அப்படியே இருக்கு சார். ஐயோ சார், தெரியாமல் பேசிட்டேன், டெலிட் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். டெலிட் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். டெலிட் பண்ணுங்க சார். என்ன பேசுவ நீ? என்ன சார், என்னை மன்னிச்சிருங்க சார், தெரியாமல் பேசிட்டேன் சார். சார் மன்னிச்சிருங்க சார். சரி, இப்போ நீ நம்புறியா அப்படி ஒரு ஆப் இருக்குன்னு? நம்புறேன் சார். ஒரு ஆப் ஒன்று போட்டு கொடுத்துருக்காரு. சரி, இப்போ என்ன இருந்து போட்டோம். நீ தான் ரொம்ப பெரிய ஆச்சப்பா. அதெல்லாம் இல்லை சார். என்ன நான் பேசுனதெல்லாம் மனசில் எதுவும் வச்சுக்காதீங்க சார். பாத்தியா, உன்னை பற்றி யாருக்காவது ஒருத்தருக்கு தெரியுதுன்னு உடனே என்ன ஒரு பதட்டம், பயம். இதே மாதிரி ஒரு ஆப் வந்து எல்லா பேரண்ட்ஸ் கிட்டே இருந்தால் எவ்வளோ சேஃப்டி அவங்களுக்கு. ஆமாம் சார். பேரண்ட்ஸ்க்கும் சேஃப்டி, வெளியே போகிற பசங்களுக்கும் சேஃப்டி. சார், இப்பயாவது நம்புறியா அப்படி ஒரு ஆப் இருக்குன்னு? சார் கண்டிப்பாக சார். சார், தெரியாமல் பேசிட்டேன் சார். நீ தான் பெரிய சார், என்னை மன்னிச்சிருங்க சார். நீ எவ்வளோ பெரிய ஆளு, இதுக்கு போய் சார் இப்படிலாம் நடக்கணும் உண்மையாகவே எனக்கு தெரியாது சார். காலை நாள் நான் வெளிறேன் சார், என்னை மன்னிச்சிருங்க சார். வணக்கம். பார்த்தீங்களே இவங்க 2 பேரோட பதற்றத்தை. ஒரு மனுஷன் எப்போ தப்பு செய்ய ஆரம்பிக்கிறான் தெரியுமா? அவன் செய்கிற செயலை யாரும் கண்காணிக்கலன்னு தெரிஞ்சால் மட்டும்தான். ஒருவேளை நம்ம செய்கிற செயலை யாரா பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சா இங்கே யாருக்கும் தப்பு பண்ண தோணாது. இன்றைக்கி இருக்க 2 வயசு 3 வயசு குழந்தைங்க மொபைல் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. 10 வயசுலேயே சொந்தமாக மொபைல் வேணும்னு கேட்குறாங்க. அப்படி மொபைல் வாங்கி கொடுக்குற பேரண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேரண்டல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருங்க. அதை பழகியும் விட்டுருங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்க ஃபாஸ்ட்வேர்டில் எல்லா நேரமும் நம்ம அவங்க கூட இருக்க முடியாது பாருங்கள். ஆனால் இந்த மாதிரி ஆப் அவங்க கூட இருக்கிறது அவங்களுக்கு எப்போவுமே சேஃப்டி தான். நாளைக்கு ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா போலீஸையோ கவர்மெண்ட்டையோ குறை சொல்கிறது தப்பு. அது அர்த்தமும் இல்லை. நம்ம குழந்தைக்கு நம்ம தான் சேஃப்டி, முக்கியமாக பெண் குழந்தைகளுக்கு.